உடனே சசிகலா பற்றி பேசினார். சசிகலாவும் அதிகமாக போச்சு காசு அப்படிதான் சொன்னார், கொடுத்தார். இவையெல்லாம் சொல்லும் போது நான் புயல் மத்திய சிறையில் இருக்கிறேன். 12 ஆண்டுகள் புயல் மத்திய சிறையில் ஆழ்த்தன சிறைவாசியாக செய்யாத குற்றத்தாக இருந்தேன். அப்போதே என்ன சொல்றாரு, கடவுள் இறங்கி என்ன சொல்றாரு, என்ன திருக்கத்திற்கு கூறுகிறார், திருக்கத்திற்கு கூறுகிறார். சசிகலாவுக்கு போச்சுலா கொடுப்பேன்னு சொல்றாரு, கொடுத்துட்டாரு. 23/12/2016 கொடுத்தாரு. முதலமைச்சர் மாதிரி காசை போடுறாரு, நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னாரு. சிறைக்கு அனுப்புவாரு. சிறைக்கு அனுப்பினார். 15/2/2012 சிறைக்கு அனுப்பினார். சொன்னார், நிறைவேற்றினார். இது தனி அப்சர் போட்டுருக்கேன் பாருங்க. அப்பவே அடுத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன சொன்னார், அதுக்கு முன்னாடி என் மனைவி மரணத்தை கூறினார். என் மனைவி மரணத்தை என்னிடம் கூறினார், என் மகனிடம் கூறினார், அவளிடம் நேராக கூறினார். நான் எடுப்பேன்னு சொன்னார். சொல்லி ஒரு 10-12 மாசத்துல மரணம் கொடுத்து விட்டார். அது மாதிரி பாரசுமன் மரணம் அடைவதற்கு 35 நாளுக்கு முன்னாடி சொன்னாரு, மரணம் கொடுக்கப்பட்டு இருந்தாரு. நல்லா கொரோனா பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரி இருந்தாரு. நல்லா கை காட்டினாரு, இட்லி சாப்பிட்டேன்னு சொன்னாரு. நான் மரணம் அடைந்து விட்டார்.